போய் பைப்புல கழுவிட்டு வா. இங்க கம்மா வாக்கியா எல்லாம் உங்களுக்காக ஓடுது. ஏன் உங்களுக்கு எல்லாம் குளிக்கிற பழக்கம் கிடையாதா? நாங்க ஏசி ரூம்ல சுடுதண்ணி போட்டு குளிச்சோம். அப்ப வியாதிக்கு உட்பட்டவர்கள். வியாதி தான் உறிஞ்சிடாம உங்க கண்ணே. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்துதான் இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம இருந்தேன். மஞ்சண்ணா, எக்ஸ்கியூஸ் மீ, கிட்னி நல்லா இருக்கா? கிட்னி அண்ணா, உங்க சார் உங்களுக்கு கரையும் நல்லா இருக்கா? உள்ள கிடக்கு. அண்ணா, உங்களுக்கு கல்லீரல் நல்லா இருக்காண்ணா? உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா மேடம்? இப்ப தச்சவங்க உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், தண்ணி அடிக்காதவங்க எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில போய் இந்த கிட்னி, நுரையீரல், கணையம் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்திருக்க. தண்ணி அடிக்கிறவங்களும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணுங்க. கிட்னி, நுரையீரல், கணையம் இதெல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்க. முதல்ல அதான் காலியாகுங்க. இப்போ நான் எந்த பக்கம் பேச? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் வர மாட்டேன். அப்ப அடியக்கார் வருவாரா? அவர் வர மாட்டார். கிருஷ்ணா மட்டும் வருவான். அவன் வருவான், என் தம்பி. அப்பனே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கு வெளிய. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, அண்ணன், அக்கா, மூத்த அண்ணன், சின்ன அண்ணன், 2 பேரும் சின்ன அண்ணன். அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும். ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. தோங்க உட்கார்ந்துட்டாங்களா, அழகா சிரிச்சிட்டு இருக்காங்களே இந்த ஃபர்ஸ்ட்ல. எனக்கு அப்பா முறை. அப்பா நான் பேசவாப்பா? பாத்தீங்களா, சிரிச்ச முகமா இருக்காரு. காசு வாங்குறா இல்ல பேச அப்படிங்கிற. பக்கத்துல இருக்கு எனக்கு சித்தப்பா. அப்பா 2 பேரும் நான் பேசவாப்பா? ஓகே. அப்படியே கோயில்ல பூஜாட்ட கேட்டு வரியா? மஞ்சண்ணா, நான் பேசவேனா சார்? என் காலை மட்டும் தொடாது. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு செருப்பு காணாம போச்சு. இப்போ அண்ணா பேசவா? சின்ன நான் பேசவேனா? நான் வாழ்க்கையில எப்பவுமே எது பேசுறதுக்கு முன்னாடி பெரியவங்களுடைய பர்மிஷன் கேட்பேன். பெரியவங்களை எதிர்த்து ஒரு பொழுது நான் பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆமா. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆகுது. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்டுல இருக்காங்க. மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? என் மாமியா எனக்கு இனிக்க வேண்டியதில்லை. என் மாமனார் கிடைச்சா போதும். எனக்கு ஏன் இனிக்குது? இப்ப முறைப்படி தாய் மாமன் முறைப்படியா? எனக்கு தாய் மாமா இல்ல, என் பிள்ளைக்கு தாய் மாமா மஞ்சன்னா அப்பன்னா இருக்காங்க. இவங்க சீர் செய்யறதுக்காக பத்திரமா வச்சுக்க. இல்ல அதெல்லாம் செய்வாங்க. செய்வாங்க. தூங்கிடுவாங்க அன்னைக்கு. முறைப்படி தூங்குவியனா? அப்படி எல்லாம் இல்ல, எப்ப காத்துட்டு இருக்க. அவனை தூங்க போடுறதே நான் தானே. இப்ப முறைப்படி ஆரம்பிச்சு. தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு ஜோரா கைத்தடுங்க. ஜோரா கைத்தடுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்பேன். மஞ்சன்னா வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு முறுக்கு கம்பில இல்லைங்க. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாரு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லுடா, தள்ளாடாமல் நில்லடான்றார். காலம் மாறி போச்சு சார். ரேஷன் போன பருப்பு காண, கோயிலுக்கு போன செருப்பு காண, ஹாஸ்பிடல்ல உறுப்பு காண, பல சாமியாட்ட போன கற்ப காணுங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுது இல்ல. அப்புறம் சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி கொடுத்து விட்டானே பேர் போறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுச்சு. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போறேன். ஏன் மஞ்சன்னா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா மஞ்சு? அவனை கேள்வி கேட்கறது ரைட்டு. மூக்க சிந்தி என் மேல போடுற அழுப்போது சார். உன் சைஸுக்கு போட்டேன். என் மூக்கு சைஸ பாத்தியா? திருப்பி விட்டு அடிச்சோன்னா என்ன ஆகும்? நனைஞ்சிரும். மஞ்சன்னா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? கிடக்குறாமா நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணும். நல்லா சொல்ல கைத்தடுங்க சார். நம்ம பிரிச்சுக்குவோம்டா.
உனக்கு தானம்டா பங்கு. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காத விட்டுறீங்க. அப்படி கொடுத்தாலும் வாங்குற மாதிரி வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசின 18,500 பழைய பாக்கி வைக்காதன்னா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா குடுக்குற நட்டுவர் வந்தாங்களா சார் 2 பேரும். என் அண்ணனும் எங்க அக்காவும் வந்தாங்களா சார். உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வரைச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காய், நீ எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமாலும் கரெக்டா சொல்லுங்க. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர், எப்பொழுதும் எல்லாரையும் பார்த்தா சிரிக்கக்கூடிய நடுவர், அதுவும் தீபாவளி அன்னைக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர், ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர், நியூ இயர் அன்னைக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். நல்ல வேளை நீ பிப்ரவரி 14 காதல தினத்துக்கு வரல. ஆமா நான் வரல. வந்திருந்தாயினா தெரிஞ்சிருக்கும். என்னவா? எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன், வேற ஒண்ணா. அப்படிப்பட்ட உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? யாரு? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவ மோந்தா ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? அவனை கேளு, உன் அண்ணன் பிடிச்சிருக்கேன். அவன் பூவ மோந்தா பூ வாசனை வரும். ஆனா அந்த கௌதமி நினைச்ச பாசம் வரும். பாசம் வரும். என்ன பேச்சு வந்து உங்களை வர்ணிச்சாங்களா சார்? இல்லையம்மா. நிமிந்து ஃபர்ஸ்ட் நேரா உட்காருங்க. என் அமைப்பே அப்படிதான். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை நிமிந்து பாருங்க நடுவர் அவர்கள். நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் ஒரு வழியே இல்ல என்ன பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. ஏன் அண்ணன் மஞ்சனாவை பாருங்க. அவர்கள் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது. இங்க அந்நியம் தெரியும். இவன் கண்ணுலையா? எஸ். இங்க காட்டுறா கண்ண. என்ன வாய் உதட ஆடுது? உதட அடக்க இவன் கண்ண பாக்கணுமா? அப்போ நான் கண்ணையும் இங்க உமனத்தன கண்களையும் பாருங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தெரியும். இவனை பகல்ல பாதுகாக்க முடியாது, இவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது. அப்போ உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. அவர்கள் கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு நீ பாருங்கள் நடுவர் அவர்கள். காட்டுக்கணும். என் விதிய பாத்தியில அந்த காசு வாங்குறதுக்கு இவங்க கண்களை எல்லாம் பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்காத நாள் இல்லாத கண்ண. Look at me. சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவவட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்களா? சக்கரையோ? மோசமான வியாதி சார். ஏன் சார்? அது மட்டும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் சார்? எனக்கெல்லாம் வந்து 8 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர் செக் பண்றேன். மாசம் வெறும் வயித்துல தண்ணியை குடிச்சிட்டு காலையில 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவாரு. போன மாசம் காலையில 7 மணிக்கெல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டேன். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் கப்ல சைட்ல பேர் எழுதி போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சண்டல்ல வச்சு விட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கி. அப்ப ஊரா ஒழுகி திருப்பி 3 மணி நேரம் ரெடி பண்றதுக்கு ஆச்சு. நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கிருந்து தழும்ப புடிச்சுட்டு நான் நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போறாங்க. ஆனா சுகர் உள்ள நடுவருக்கு கூட பிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா கிராமத்து வாழ்க்கைதான். கிராமத்து வாழ்க்கையை விட நகரத்து வாழ்க்கை தான் மன நிறைவான வாழ்க்கைன்னு சொல்ற கௌதமியால தான் சார். ஆனா நீங்க 4 வச்சுக்கணும், நீங்க 5 வச்சுக்கீங்க. சுதி சாதாரண பேச்சாளர்ல ஆமா உங்க சுதிப்படிதான் பாடுவாங்க. ஏன்னா அவன் சுதி கட்ட பயங்கரக்கா சுதிப்படி பாடாம இருக்க மாட்டான். சுதி அருமையா பாடுவாங்க. நீங்க சுதியை வச்சுக்கங்க. வச்சு எல்லாருக்கும் சுதி போகும்போது கொடுத்துருவேன். நீங்க பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மதுடோ தொட்டி தொட்டி வணங்கி வரும் தங்கத்தோ நீ தங்கத்தட்டி சிங்கத்தட்டி அடக்கா 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 ஓ பேர சொல்ல தொட்டி தொட்டி அடக்கா 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 பொட்டு வச்ச தங்கத்தோட ஊருக்கு நீ மதுடோ தொட்டி தொட்டி வணங்கி வரும் இப்படி வரீங்க சார். நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. ராணி அக்காக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மாவுக்கு வலது கால் வலி. எங்க மஞ்சளுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து கிராமத்து வாழ்க்கை தான் சந்தோஷம் சொன்னாங்களே சார். பட்டிக்காடு தான் முக்கியம் சொன்னாங்களே சார். பட்டிக்காட்டுக்காரங்க எப்படி சார் பட்டிமன்றம்
ஓசி கார்ல ஏசி மட்டும் வந்தாங்க. வந்தாங்கல்ல ஆ. வந்தீங்கல்ல மஞ்சுநாதன், ஏன் இளத்தலையை கட்டிட்டு வர வேண்டியதானே பட்டிமன்றத்துக்கு? ஆ. ஏன் வேட்டி சட்டை பட்டு புடவை வர கட்டிட்டு வரீங்க? ஏன் சார் வராங்க? எதுக்கு உனக்கு எதுக்கு பாடாத லிப்ஸ்டிக் வாட்சி வர சார். வாட்ச் வேற. அந்த காலத்து ஆளுங்க வாட்சியை போட்டிருந்தாங்களா? அந்த காலத்துல கிராமத்துல வாட்சியா கட்டிருந்தா இருந்தாங்களா? சூரியனை பார்த்து மணி சொன்னானே, ஆமா. நீங்க சூரியனை பார்த்து மணி சொல்ல முடியுமா? சுடி அடிக்கிட்டு உட்காந்துறாங்களா சார் ஒழுங்கா? ஆ. எப்ப நீ பார்த்தாலும் அந்த காலத்துல திண்ணையில தானே உட்கார்ந்திருந்தா, நீ ஏன் சேர் போட்டு உட்கார்ந்திருக்க? அந்த அம்மா ஸ்டிக்கர் போட்ட பாருங்க. அந்த காலத்துல என்ன வச்ச கிராமத்துல ஆ. குங்குமத்துல பொட்டு வச்சாங்க. ம். இப்ப நீ என்னது ஒட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்க? ஒட்டு போட்டு வச்சு கிராமங்கிற. எரும மாட்டுல கூட ஒட்டி வைக்கிறாங்க சார் இவங்க. ஆமாமா, அன்னைக்கு குளிக்கையிலே பாக்குற எருமை மாட்டுல பொட்டு இருக்கு. என்ன பார்த்தா இந்த எருமாடு அந்த எருமாடு ஒரே இடத்துல குளிச்சிருக்கு. இது சந்தோஷமா நான் கேக்குறேன். சார் நான் கேக்குற திரைப்பட நடிகர் ஆனது நகரத்திலயா இவர் கிராமத்திலயா? மஞ்சுநாதன் திரைப்பட நடிகரானது எங்க? நகரத்துல போய் தான் நடிச்சு. ஆனால் அந்த அம்மா பின்னணி பாடகி பட்டணத்திலே பட்டி காட்டலையா? அந்த அம்மா சென்னையில போய் பின்னாடியே நின்று பாடினதுனாலதான் பின்னணி பாடகி ஆனாங்கல்ல. ஆமா. இப்ப நீங்க யூடியூப் ஃபுல்லா பிரபலமா ஆனது எதனால? யூடியூப்னால. யூடியூப் இந்த கால விஞ்ஞான வளர்ச்சி காலத்தினால. ஆமாதானே சார்? இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்காங்களே, கிராமத்து வாழ்க்கை தான் சந்தோஷம் பேசுறாங்கல்ல சார். இங்க வீரமான மாப்பிளைய கட்டிக்கிட்டது கிராமத்துக்காரங்க. தென்னை மரம் ஏறணும், பனை மரம் ஏறணும். மஞ்சளாருக்கு என்ன ஏற தெரியும்? மரம் ஏற தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல படி ஏற தெரியாது. குப்புற விழுந்து எந்திரிச்சு வர்றான் அன்னைக்கு. இவன் எனக்கு இடுப்ப பிடிப்பான். ஒண்ணும் இல்ல, 4 மாடி ஏற சொல்லு, 4 நாளைக்கு எந்திரிக்க முடியாம படுத்து கிடப்பான். ஆமா சார். பெரிய கிராமம் பேரு. ஆமா சார். இளவட்ட கல்ல தூக்குனாதான் பொண்ணு கொடுத்தாங்க அந்த கிராமத்துல. இவர் இளவட்ட கல்ல தூக்குனா பொண்ணு கொடுத்துருப்பாங்களா? இல்ல தூக்க முடியுமா? நீங்க தூக்கி இருக்கீங்களா? என்னையாவும் கொடுக்குற அவனை காட்ட அவனு பட்டு தூக்கி இருக்கீங்களா சார்? பொண்ணையே தூக்க முடியாது, ஒரு கல்ல எப்படி தூக்கி இருப்பாரு? நான் கேக்குறேன். என்ன இளவட்ட கல்ல தூக்குன? பெரிய கிராமம் பேசுறாங்களே சார். சார் வீரமான மாப்பிளைய கட்டிக்கிட்டு கிராமத்துக்காரங்க. ஆனா வீட்டு வேலை செய்யற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா எங்களோட நகரத்துக்காரங்க. கை தட்டுங்க பெண்கள், நல்லா கை தட்டுங்க. மாப்பிள்ளை வீட்டு வேலை செய்யணும். அப்படிதான் சந்தோஷம். நீ பாதி நான் பாதின்னு சிட்டில வாழறோம் சார். எப்படி? நான் காய் அறுத்தனா எங்க வீட்டுக்கார குழம்பு வைப்பார். நான் உழ வச்சனா எங்க வீட்டுக்கார அரிசி போடுவார். நான் துணி துவைச்சனா எங்க வீட்டுக்கார துணியை காய வைப்பார் சார். நீ சாப்பிட்டீங்கன்னா அவர் பாத்ரூம் போவார். நீ மாசமா இருந்தீங்கன்னா அவர் குழந்தை பத்துக்குருவார். நல்ல டீலிங்கா சார். அப்படி நீ பாதி நான் பாதின்னு சிட்டி லைஃப்ல வாழும் போது எங்க வாழ்க்கை மனநிறைவா இருக்கு சார். எப்படி இருக்கீங்களா? முத்து நகையே முழு நிலவை ஆஹா முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டு மயங்கிட கண்ணி மயில் உறங்கிட நான் தான் காட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காத்திருக்கேன். நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவுகள் வாழும் தொடர்கதிரா இந்த தேசம் பல பிரிதா நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. நல்லா ஒரு ஜோர கை தட்டுங்க சார். மனநிறைவான வாழ்க்கை கிராமமா நகரமா? தானே சார் கேட்டிருக்கீங்க. ஆமா. நாய் நம்ம பின்னால வந்தா அது கிராமம். நம்ம பின்னால போனா நம்ம வளர்த்த நாய் பின்னாலே வரும், அது கிராமம். நம்ம நாய் பின்னாடி போனா அது நகரம். எப்படி நாயை வச்சு சொன்ன நீ? சார், நான் ஒரு நாய் வளர்க்கிறேன் சார். 50,000 ரூபாய்க்கு நான் நாய் வாங்கியிருக்கேன். வாரத்துல 5 நாள் நான் தான் மட்டன் போடுறேன், 2 நாள் நான் தான் சிக்கன் கொடுக்குறேன், டெய்லி பிஸ்கட் கொடுக்குறேன். நான் வீட்டுக்கு போனா அந்த நாய் ஏன்ட்ட வாழ ஆட்ட மாட்டேங்குது சார். பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழ ஆட்டிக்கிட்டு நிக்குது சார். நாய் நன்றியோட தானே? ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா? என்னாச்சு? வாரத்துல 5 நாள் மட்டன், 2 நாள் சிக்கன், வாரம் பூரா பிஸ்கட் போடுறேன். அந்த நாய் ஏன்ட்ட வாழாட்டாம பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுதுமா. அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறாமா, அவன்கிட்டே போய் வாழாட்ட நிக்குதுமா, என்கிட்ட வாழ ஆட்ட மாட்டேங்குதுமா. என்னப்பா, என்னடா சந்தேகம்? அது நாய்க்கு தாண்டா சொந்தம். என்ன கேள்வி கேக்குறான்னு வர்றா சார். மாமியார் மருமகள் சண்டை வந்தது நகரத்திலயா இல்ல சிட்டிலயா இல்ல பட்டணத்திலயா?
கிராமத்துலதான் நான் மாமியார் மருமானு சண்டை போடுவேன், அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. கிராமத்துல தானே சார்? ஆனா நகரத்துல அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. கிடையாது. நாத்தனார் சண்டை வருது கிராமத்திலேயே, நகரத்திலேயா? கிராமத்துலதான் நாத்தனார் சண்டை வரும். இப்போ நாங்க இந்த சண்டையெல்லாம் சமாளிக்கிற மாதிரி வாழறது நகரத்துல. ஆ. எப்படி தெரியுங்களா? உசுப்பேத்துற மாமியாற்ற உம்மனும், கடுப்பேத்துற நாத்தான கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ரொம்ப புருஷன் கூட ஜம்முன்னு இருக்கலாம். உண்மைமா. அதான் வாழ்க்கை. அன்னைக்கு பாக்குறேன் தேவகோட்டை டவுன்ல எங்க வீட்டுக்கு 4 வீடு தள்ளி பட்டிமன்றம் முடிச்சு போய்கிட்டு இருக்கேன். மருமக மாமியால மடியில படுக்க போட்டு நெகை வெட்டி விட்டு பாத்தீங்களா சிட்டி வாழ்க்கை? மாணிக்கவல்லி, என்ன உன் மாமியால மடியில வச்சு நெகை வெட்டுறிய, அவ்வளவு பாசமான்னு கேட்டேன். இல்ல சார், சண்டை வந்து அந்த கிளவி போட்டு புராண்டி விட்டு புறா, அதனாலதான் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொன்னான். சார், 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் எந்த ஊரு சார்? காரைக்குடி சிறுகுடல்பட்டி கிராமம். கிராமத்துல இருந்த கண்ணதாசனை மிக உச்சிக்கு உருவாக்குனது என்னது? நகரம். ஆமா, சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு கொடி கட்டி பிறந்தாரு. ஆமா தானே? வைரமுத்து எங்க சார் பிறந்தாரு? கவிஞர் வைரமுத்து வைரமுத்து கிராமத்துல பிறந்தாரு. அவர் கொடி கட்டி பிறந்தது எங்க? சென்னையில உட்கார்ந்து. இசைஞானி இளையராஜா பிறந்தது எங்க? பண்ணைப்புறத்துல. அவர் கொடி கட்டி பிறந்தது எங்க? அங்க. எங்க? அங்கதான், நகரத்துல. ஆமா தானே சார்? 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிச்சார் சார். எப்படி தெரியுங்களா? எத்தனை பெண்கள் இந்த மண்ணில் பிறந்தன, சத்தியம் சம்சாரம், அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளால் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும்னு கண்ணதாசன் வர்ணிச்சார். அத பாத்துட்டு என் மாப்பிள்ள முத்துங்க உன்னை வர்ணிச்சார். சிட்டில இருக்கோம்ல சார், சும்மா உங்களை மாதிரி ஒளிஞ்சு நெளிஞ்செல்லாம் கவிதை சொல்ல மாட்டோம். டைரக்டா சார், நேரா பார்த்து. எல்லோருக்கும் எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எல்லோருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது, எனக்கு மட்டும்தான் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னார் சார். கட்டிங் போட்டிருப்பான் போல, உளறி. எங்க ஊர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுதினான். எப்படி? அன்பே நீ உயிரெழுத்து, நான் மெய்யெழுத்து, உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதுனான். எங்க வீட்டுக்கார் கவிதை சொன்னார். என்ன சொன்னார்? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொன்னார் சார். இப்போ 1.5 குவார்டர் போட்டான்னு நினைக்கிறேன். மேல மேல சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா பாரு, அது மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே எழுத முடியாது. அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டாய்? சார், எங்க வீட்டுக்கார் கவிதை சொன்னார். போன வாரம் நீ அஷ்டமி, இந்த வாரம் நீ நவமி, என் உயிரே நீதான் கௌதமின்னு சொன்னாரு சார். இப்ப முடிச்சிட்டேன், 2 குவார்டரையும் கல்விட்டேன் சார். அப்படியே இருந்தாலும் கூட இப்படி வர்ணிக்கிற என் மாமா முத்து வைரமுத்து எழுதுற ஒத்த பாட்டுல வர்ணிச்சாரு. அப்படியா? அதுவும் சாதாரண கிராமத்து எக்ஸாம்பிள் வச்சு எடுத்துக்காட்ட வச்சு பாடல சார். ஒவ்வொரு சிட்டி ஊர்களை பேர் சொல்லி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி என்ன வர்ணிச்சாரு சார். மூக்கு செஞ்ச மண்ணே அது மூணாறு, பட்டு கண்ணா செஞ்ச மண்ணே அது பொன்னோரு, காது செஞ்ச மண்ணே அது மேலோரு, அவ உதடு செஞ்ச மண்ணே மட்டும் தேனோரு, கருப்பு காந்தல் செஞ்சது கரிசல் பட்டி மண்ணுங்க, தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க, வயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க, கல்லழகு செஞ்சது கொள்ளையூர் மண்ணுங்க, நிச்சயம் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்துங்க, நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சு பாருங்க, தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே, தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சிருந்த பொம்மை, பொம்மை இல்ல பொம்பளை. சார், கிராமத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹாஸ்பிடலுக்கு பார்க்க போகும்போது அந்த கிழவிகள்லாம் எப்படி சார் போவாங்க? ஆஹா, இந்த கிராமத்துல குழந்தை பிறந்தா அந்த ஊர்ல உள்ள வயசான பாட்டி எல்லாம் போய், போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்துச்சு, அண்ணன் தம்பி 2 பேருக்குமே குழந்தை பிறந்துருச்சு, இது போன கிளவி, ஒருத்தனுக்கு ஆம்பளை பிள்ளை ஒருத்தருக்கு பொம்பளை பிள்ளை, ஓ மயன் அழகா உன்னை மாதிரியே பிறந்திருக்கான்னு தம்பிக்காரன் போய் சொல்லிட்டு போயிட்டான். உடனே பேசுறது சார். அவன் எனக்கு பொம்பளை பிள்ளையில உறந்துச்சு, எப்படி எனக்கு ஆம்பளை பிள்ளை உறந்துச்சு அப்படிங்கிறான். அப்பனை மாத்தி விட்டு போயிட்டாங்க. அதோட குடும்பமே அடிச்சுக்கிட்டு கடிச்சுட்டு நான் தான் பஞ்சாயத்து பண்ணி அடுத்த வருஷத்துக்கு சேர்ந்துக்கலாம் போங்கடான்னு வச்சு விட்டு. குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறது கிராமத்துல சார், குடும்பத்துல சந்தோஷத்தை உருவாக்குறது நகரத்துல சார்.
மஞ்சுநாதன் அம்மா பேர் என்ன? சரஸ்வதி. அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிட்டாலும் பெருசா காதல் வராது சார். நகரத்து வாழ்க்கையை வந்து பாருங்களேன். நாங்களாம் எங்க வீட்ல எப்படி தெரியுமா பேசுறப்ப சந்திரவடிவுன்னு பேர் இருக்குன்னு வச்சுக்கேன். சந்திரவடிவு அப்படி கூப்பிட்ட காதல் வராது. சந்து பொந்து சந்து குட்டி பொந்து குட்டி சார். இப்ப வள்ளியம்மன் இருக்காங்க வச்சுக்கலாம். வள்ளியம்மா அப்படி கூப்பிட்ட காதல் வராது சார். அதையும் சுருக்கி சொல்லணும். வள்ளு லொல்லு வள்ளு குட்டி லொல்லு குட்டி சார். பத்மாவதின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். பத்மாவதி அப்படி கூப்பிட்ட காதலே வராது சார். பத்து பத்து குட்டி ஏற்கனவே 7 குட்டி சார். இப்ப என் பேர் கௌதமின்னு வச்சுக்கலாம். அவ்வளவு தூரம் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு என் பேர் இப்ப கௌதமி தானே. கௌதமி அப்படி கூப்பிட்டா எனக்கு காதல் வராது. சுருக்கிதான் கூப்பிடணும். எப்படி? கௌத்தி அதை குட்டி. அதை விட கூட சுருக்கலாமே. எப்படி சார்? அப்படி சுருக்கி கூப்பிடும் போது கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு சார். கணவன் மனைவியை நினைப்போம் சார். மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும் சார். எப்படி தெரியுங்களா? என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதே. என்ன நினைச்சு நீ என்ன நினைச்சு என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போதே. சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் எங்க வந்தா துள்ளி குதிச்சே. சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே என் சொக்க தங்கம் எங்க வந்தா துள்ளி குதிச்சே. சால சாயலது கண்ணோடு ஊறிடாது. ஒண்ணு நினைச்சு நான் ஒண்ணு நினைச்சு என் கண்ணுக்குள்ள ஒன்று வச்சு தச்ச போது. எவ்வளவு வாழ்க்கை சந்தோஷம் சார். சார் இப்போ கிராமத்து கணவர்கள்லாம் சார் சின்னதா ஒரு மனைவி ஒரு தப்பு பண்ண திட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு உங்க மனைவி ஒரு காஃபி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. என் பொண்டாட்டியா? எஸ். அந்த காஃபில ஈ விழுந்துருது. எனக்கு மட்டும் எஸ். நல்ல எண்ணம். எப்படி திட்டுவீங்க? ஈ விழுந்த காப்பி கொடுத்தவா ஏன்டியா அப்படி திட்டு. வெளிய வாயால சொல்லுங்க பாப்போம். கோல்டன் மேட் ஷாட் நாட் ரிப்பீட்டட். இப்படி திட்டுவாங்க கிராமத்துல. பட் இப்ப நகரத்துல என் புருஷனுக்கு நான் காஃபி கொடுக்கும் போது காஃபில ஈ விழுந்துச்சுன்னா என் மாமா முத்து என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்றாரு? என்ன சொல்வார்? நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டதே. பாத்தியாடா லூசு போய் என்ன சொல்லியிருக்கான் பாத்தியா? நான் தான் இந்த காப்பிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டது. ஆமா சார். இதே ஒரு பள்ளி விழுந்துட்டா உன் புருஷனையும் மயங்கி இருப்பானே. கிருட்டு கிருட்டு சுத்தி மொந்தர் விழுந்திருப்பான். ஏக்கா ஏக்கா நம்மள பள்ளி விழுந்த காஃபி நம்ம புருஷன் கொடுப்போமாக்கா? கல்லானாலும் கணவன் சார், ஃபுல்லானாலும் புருஷன், ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கட்டிங் ஆனாலும் கணவன். வாடுறவங்க நகரத்து மனைவிமார்கள் சார். ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ கிராமத்துல இருக்கிற குடிகாரன் வேட்டி இடுப்புல இருக்க வேட்டியை தலையில கட்டிட்டு வந்தா கிராமத்து குடிகாரன். குடிச்சது வெளியில தெரியாம இருக்கிறது நகரத்து குடிகாரன். ஆஹா அட குடிக்க எவ்வளவு பெருமை சேர்க்கறிய. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். சார் வந்ததே இந்த இளைஞர்கள் எல்லாம் கிராமத்துல நல்ல ஒழுக்கமா வளர்த்தாங்க. இப்ப நகரத்துல நிறைய கலாச்சாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் சரியில்லைன்னு சொன்னாங்க சார். சென்னையில ஒரு பொம்பளை பிள்ளை சார் மாநில அளவுல முதல் மார்க் எடுத்திருக்கும். பத்திரிகையாளர்கள் ஓடி வந்து கேட்டாங்களா, ஏமா உங்க அப்பா வாத்தியாரா இல்ல உங்க அப்பா ஏதாவது டாக்டரா இல்ல கிளர்க்கா? இல்லங்க சார். வேற ஏதாவது படிச்சிருக்காங்களா? எப்படிமா மாநிலத்திலே முதல் மார்க் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுச்சு சார், இல்லை சார் எங்க அப்பா குப்பை அள்ளுறாரு. அதுக்கு பத்திரிகையாளர்கள் சொன்னாங்களா, அப்பா குப்பை எழுதுகிறார் பிள்ளைகள் பதக்கத்தை எழுதுன்னு சொன்னாங்கன்னா நகரத்து வாழ்க்கை சார் கெட்டு போச்சு. நான் கேக்குறேன் சார். 5 பெண் பெற்ற அரசனம் ஆண்டின்னு சொன்னது கிராமத்துல சொன்னாங்கல்ல. பொம்பளை சிரிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு சொன்னது கிராமத்துல. படி தாண்டலன்னா பத்தினின்னு சொன்னது கிராமத்துல. இன்னைக்கு படி தாண்டலன்னா என் குடும்பமே பட்டினின்னு ஆணிற்கு பெண் சரிசமா வாழ்வது எங்க நகரத்து வாழ்க்கையில உண்மையான ஜோர கைது. உண்மைதானே சார்? சார் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க சார். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் சார். ஒரு ஐடி படிச்ச ஒரு ஆம்பளை பிள்ளை சார் படிப்பை முடிச்சுட்டு சென்னை போறான். தன்னுடைய முதல் மாத சம்பளம் 50,000 சார் எடுத்துட்டு வந்து அப்பா அம்மா கையில குடுக்குறான். அம்மா சொல்றாங்க, ராப்பகலா கண்ணு முழிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது உங்க அப்பா தானே, உங்க அப்பா கையில கொண்டே கொடுன்னு அம்மா சொல்றாங்க சார். அதுக்கு அந்த பையன் சொல்றான், இல்லப்பா நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கறனால இல்ல, ஏன் தெரியுமா அப்பா கிட்ட கொடுக்கலன்னு 2ஆம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க 2 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 2 ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்க ஒரு 25 ரூபாய் பணம் கேட்டேன். அந்த 25 ரூபாய் பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்னை இன்டர்வியூ போற பஸ் பார் பணம் கொடுங்கப்பான்னு கேட்டேன். அந்த பணம் இல்லாத பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன்.
ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொடுங்க என் தந்தையின் கை. ஆஃப்டர் ஆல் ஒரு 50,000 பணத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தையின் கை கீழே வரக்கூடாதுன்னு நினைக்கிற தன்மானமிக்க பிள்ளைகள் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. இல்லன்னு சொல்லுங்க சார். ஒரே ஒரு சில பொம்பளை பிள்ளைய இயல்பாவே அப்பா பக்கத்துல கூட உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு வந்து அண்ணன் பக்கத்துல உட்கார கூடாதுன்னு சொல்லி வளர்ப்பாங்க சார். இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு உன்னோட ஹீரோ யாருன்னு கேளுங்க சார். கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோ நகரத்து பிள்ளைங்களை சொல்லு சார். நகரத்து பிள்ளைங்களை பார்த்து நீங்க கிராமத்துல எதான சார் சொல்றாங்க. ஒரு அப்பா எழுதுறாரு சார் ஒரு டைரியில, என் மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை, என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தை எழுதுறாருன்னா நகரத்து வாழ்க்கை கெட்டு எங்க சார் கெட்டு போயிட்டாங்க நான் கேக்குறேன் சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார். ஒரு ஏழை பிள்ளைய பணக்கார வீட்டு பிள்ளைய உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு சார். பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சு, அந்த பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொடுத்தார், என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு பணக்கார வீட்டு பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சா. அதுக்கு ஏழை பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து சொல்லிச்சா, உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் என்கிட்ட இருக்கு, எங்க அப்பாவே என் கூட சிட்டில கூட வாழ்றாருன்னு சொல்லிச்சுன்னா நகரத்து வாழ்க்கைங்க சார் உறவு முறை கெட்டு போச்சு. அப்பா கைய பிடிக்கும் போது இருக்கிற வாழ்க்கைய கூட ஒரு அழகா கவிஞன் எப்படி இருக்கான்னு சொல்லுவான். அப்பா கைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கிறோ. அப்பா கையை பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும், என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் வீச முடிக்கிறோ. கொஞ்சம் அழகாக இருப்பாரு, பிச்சைப்பூ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கையை பிடிச்சு நடந்தா நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறக்கா. ஆம்பளை பிள்ளை அழாதான்னு சொல்லி வளர்க்காதீங்க. ஆம்பளை பிள்ளையால பொம்பளை பிள்ளை அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்க. குட் டச் சொல்ல தரீங்களோ பேட் டச் சொல்ல தரீங்களோ, என்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வந்து டோன்ட் டச்னு சொல்லி கொடுங்க. ஒரு பெண் பிள்ளையை ஒழுக்கமா வளர்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நீங்கள் ஒழுக்கமா வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பா இருக்கும் சார். பொம்பளை பிள்ளை பிறந்தா போற்றி வளங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு. உங்க பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ காரை கொடுப்பீங்களோ பங்களா கொடுப்பீங்களோ அது எவனாலையும் பறிச்சுட்டு போக முடியும், எவனாலும் பறிக்க முடியாத அழியா செல்வமான கல்வி செல்வத்தை உங்க பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க சார். கட்டுனவன் கைவிட்டாலும் ஒருபொழுதும் கல்வி கைவிடாது. அந்த உச்ச நிலையை கூட கிராமத்துக்காரரை விட இன்னைக்கு சிட்டியில வாழ அனைத்து பொம்பளை பிள்ளையும் 600க்கு 600 வாங்கி தமிழகத்தையே திரும்பி பாய்க்கும் தினம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த சிட்டி வாழ்க்கையிலும் நகரத்து வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான